ஒரு மனைவி போலீஸ் ஸ்டேஷனில் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கணவர் மேலே கொடுக்குறாங்க. இதை பார்த்த அந்த கணவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறாரு. ஸோ இந்த காரணத்துக்காக அவங்க மேலே வந்து டிவோர்ஸ் வழக்கு தொடரலாமா? அப்படி தொடரணும்னா எந்த மாதிரியான செக்ஷனில் வந்து தொடர்றது? இதுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து அண்டர் க்ரூவல்ட்டி, பொதுவாக வந்து இந்து மேரேஜ் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 13ல் 7 விதமான பிரிவுகள் இருக்குது. அதில் க்ரூவல்ட்டி வந்து நிறைய பேர் வழக்கு தொடரும்போது இந்த க்ரூவல்ட்டியை வந்து பேஸாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்களை அவங்களுக்கு நடந்த ஒரு ப்ராப்ளமாக இந்த க்ரூவல்ட்டி அடிப்படையில் வந்து விவாகரத்தை வந்து கேட்கலாம். அதில் இன்னும் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா மென்டல் க்ரூவல்ட்டி. நீங்கள் க்ரூவல்ட்டி இன் த சென்ஸ் ஒருவர் உங்களை தாக்குறாங்க, உங்களை வந்து வன்முறை செய்கிறாங்க,